பக்தி பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் சுபம் விஜயகுமார் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். ஐயா, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, இறை வழிபாடு அப்டின்னா, பொதுவா எல்லாருமே கடவுள வழிபடுறாங்கய்யா. ஒவ்வொருத்தவங்களுக்கும் பிடித்தமான இஷ்ட தெய்வங்கள் வேற வேற. இந்த வரிசையில சித்தர்கள் அப்டிங்கிறவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குங்கய்யா. இப்ப சித்தர் வழிபாடு அப்டிங்கிறவங்க, எதற்காக நம்ம சித்தர வழிபடணும்? அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சக்திகள் எந்த மாரி இருக்கும்? என்ன பலன் நமக்கு கிடைக்குங்க? நிச்சயமா. இப்ப பொதுவா பார்த்தீங்கன்னா, இறைவன் வழிபாடு உண்டு, குலதெய்வம் உண்டு, இஷ்ட தெய்வம் உண்டு, உபாசன தெய்வம் உண்டு. இந்த சித்தர் எந்த அளவுக்கு சிறப்பு வரார்ன்னா, இறைவனுக்கும் நம்மளுக்கும் தொடர்பு அதிகமா ஏற்படுத்த சித்தர்கள் தான் முழு காரணமா இருக்காங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க மருத்துவ முறைகள் சித்தர்கள் வாயிலா தான் நமக்கு வந்திருக்கு. ஜோதிடம் சித்தர் வாயிலா தான் வந்திருக்கு. வானியல் சாஸ்திரத்துல அந்த வாஸ்து சாஸ்திரம் எல்லாமே அவங்க வழியா தான் வந்திருக்குது. புராண வாழ்க்கைகள், நூல்கள் எழுதினது எல்லாமே சித்தர்கள். இப்ப சித்தர்கள் நம்ம இறை வழிபாட்டுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்தும் பாலமா இருக்காங்க. இப்ப எவ்வளவோ வழிபாடு செஞ்சு, இறை வழிபாடுனால நமக்கு நடக்கலைன்னா, அடுத்து நம்ம பிடிக்க போறது சித்தர் வழிபாடு. சித்தர்ங்கிறது ஒரு பாலமாக இருந்து நம்மளையும், இறைவனையும் ஒரு தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய அம்சம் உண்டு. சித்தர்ங்கிறது கேதுவோட அம்சம். அப்ப உறுதியாக ஒரு ஞானம் பிறக்கிறது, ஒரு தெளிவு பிறக்கிறதுக்கு சித்தர் வழிபாடு நிச்சயம் குடும்ப ரீதியாக தேவை. இது தனித்து போகணும் இல்ல, குடும்ப ரீதியாகவே போகலாம். அதனால சித்தர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது உண்டு. அது ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு சித்தர் இருக்காங்கிறது தான் இங்க சிறப்பான விஷயம். அவங்க குறிப்பா இவங்கள அணுகும்போது இன்னும் ஈஸியா ஆ இறைவன் திருவடியை அடையலாம்ங்கிறது மாற்று கருத்தே இல்ல. இப்ப மேஷ ராசியில பிறந்தவங்க, எந்த சித்தர அவங்க வழிபடணும்? எதற்காக வழிபடணும்? எந்த நாட்கள் வழிபடலாம்யா? இப்ப மேசராசிக்காரங்க அந்த ராசியிலே பிறந்த சித்தர் ஒருத்தர் இருக்கார். பரணி நட்சத்திரத்தில் பிறந்து முருகனுக்கு சேவை செய்த போகர் தான் இங்க இருக்கார். அவரோட ஜீவ சமாதி பார்த்தீங்கன்னா, பழனியிலே இருக்கு. இப்ப பரணி நட்சத்திரம் இப்ப குறிப்பா ஒரு பரணி நட்சத்திரம் அன்றோ, நம்ம என்ன முருகருக்கு 2வது ஆப்ஷன் தான் இங்க. பரணி சிவகாக்கும் அப்ப ஒரு செவ்வாய்க்கிழமை, அங்கே பரணி நட்சத்திரம் வருகிற ஒரு நாள சென்று, ஜீவ சமாதியில பேரு அர்ச்சனைலாம் செய்துக்கிட்டு வழிபாடு செய்யும் பொழுது, நம்ம இறைவன் ஈஸியா இறைவனோட அடையலாம். ஒரு முறை சென்று பார்த்தா தான் தெரியும். அங்க இருக்கிற நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். இந்த மேசராசிக்காரங்க மன அமைதி, பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஒரு எனர்ஜிட்டி கிடைக்க, இந்த போகர் நிச்சயமா உறுதி பெறுகிறார் என்பது மாற்று கருத்தே கிடையாது. ரிஷப ராசியில பிறந்தவங்க, எந்த சித்தர வழிபடணும்? எந்த நாள்ல வழிபடலாம்? எதற்காக வழிபடணும்? அப்படிங்கிற பத்தி சொல்லுங்கய்யா. ஆமா. இப்ப ரிஷபராசிக்காரங்கள வாழ்க்கையில எல்லா ஒரு விஷயத்தையும் இறைவனோட டைரக்ட்டா கனெக்ட் ஆகுறதுக்கு, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கிறதுக்கு உதவியா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இதுல ரோகிணி நட்சத்திரம் முழு நட்சத்திரமா இருக்கு. அங்க மச்சமுனி சித்தர். மச்சமுனி சித்தர் பார்த்தீங்கன்னா, இவர் ஜீவ சமாதியாகவும் இருக்கிறார். பாடல்கள் வழியாவும் நம்மோட தொடர்பு கொண்டுட்டு இருக்கார். அவரோட அந்த பாடல்கள் பொதுவா YouTubeல கேட்கவும் செய்யலாம். அப்பயே ஒரு நமக்கும் அவருக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படும். அவரோட ஜீவ சமாதி நல்ல வழியாக காட்சி அளிக்கிறது திருப்பரங்குன்றத்தில. அப்ப நாங்க 9:30 கூட போய் வழிபாட்டு செஞ்சுட்டு, குறிப்பிட்ட இந்த நாள் பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை என்று செல்வது உங்க ராசி தத்துவம். இல்லைன்னா சந்திரன் அம்சத்தில் இருக்கிற ரோகிணி நட்சத்திரம். அன்று போய் சென்று வழிபாடு செய்யும் பொழுது, உங்க வாழ்வில ஒரு பூர்த்தி அடையக்கூடிய அம்சம் உண்டு. முழுமை அடையும் ஒரு திருப்தி இருக்கும். அப்ப ஒரு வெளிச்சம் கிடைக்க இந்த ரோகிணி நட்சத்திரத்த பயன்படுத்திக்கங்க. நிச்சயம் சக்சஸ் ரேட் இந்த ரிஷபராசிக்காரங்க அந்த இறைவன் சித்தர் குடுப்பாருன்னு மாற்று கருத்தே கிடையாது. மிதுன ராசியில பிறந்தவங்க, எந்த சித்தர வழிபடணுங்க? எந்த நாள்? எதற்காக வழிபடணுங்க? இப்ப மிதுன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அவங்களுக்கு நல்ல நாலேட்ஜ் இருக்கும். அடிக்க பயணங்கள் விரும்பக்கூடிய ராசி தான். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, திருவாதிரை அப்படின்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு. சிவனோட நட்சத்திரம். அது முழு நட்சத்திரமாவும் இருக்கு. இதுல இடைக்காடார் சித்தர். இந்த இடைக்காடார் சித்தர் சிவன் அம்சத்திலே திருவண்ணாமலையில இருக்கார். இப்ப திருவண்ணாமலை சென்று அங்க சித்தர்கள் நெறைய பேர் இருப்பாங்க. குறிப்பா இந்த சித்தர்களும் சென்று வழிபாடு செய்யும்போது, மிதுன ராசிக்கு ஒரு ஆக்டிவேஷன் இருக்கும். மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப எந்த ஒரு விஷயம்னாலும் உடனே அவங்க புரிதலுக்கு உண்டு. அப்ப அவங்க புரிஞ்சத வாழ்வில் இம்ப்ளிமென்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நடக்கக்கூடிய அம்சத்துக்கு இவங்க தேவை. இதுல அவங்க வேலை, பொருளாதாரம், குடும்ப ரீதியான விஷயங்களுக்கு இறைவனிடம் கருத்துக்கள் நேரடியாக இந்த சித்தர்கள் தேவைப்படுது. அப்ப இது ஒரு முறை சென்றா நெறைய மாற்றங்கள் இருக்கும். நிச்சயமா நானே அனுபவிச்சிருக்கேன். நெறைய பேத்துக்கு சொல்லியிருக்கேன். கடக ராசியில பிறந்தவங்க, எந்த சித்தர வழிபடணுங்க? எந்த நாள் வழிபடணும்? என்ன பலன் கிடைக்குங்க? இப்ப கடகராசியில பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் நெறைய பேர் இருப்பாங்க. பொதுவாவே இந்த கடகராசியில மட்டும் இந்த 3 நட்சத்திரம் நெறைய பேர் உண்டு. இதுல குறிப்பிட்ட 2 சித்தர் மட்டும் சொல்றேன். இது ஏன்னா, நம்ம நெறைய பேத்துக்கு நமக்கு தெரிஞ்சது. கடகராசியில பொதுவாக திங்கட்கிழமை என்று சென்று வழிபாடு செய்யுங்க. அதுல அ ஆயில்ய நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா, அகஸ்தியர். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இறைவனோட டைரக்ட்டா தொடர்பு கொண்டவர். தொல்காப்பியம் நூல் எழுதினவங்க. நம்ம மக்களோட மக்களாக வாழ்ந்த அம்சம் உண்டு. அப்ப இவங்ககிட்ட நம்ம டைரக்ட்டா வேண்டி வணங்கி செய்யும் பொழுது, அகத்தியர் வழிபாடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்களுக்கு திருவனந்தபுரத்தில ஜீவசமாதியும் உண்டு. அப்ப இங்க சென்று வழிபாடு செய்யும்போது, ஜீவசமாதி இருக்கோ இல்லையோ, அவர்கள் பாடல்கள் வழியாக ஈஸியா நம்ம தொடர்பு கொண்டுட்டே இருக்கலாம். அப்ப இன்னொன்னு கடகராசிக்கு இன்னொரு தெய்வம் உண்டு.
அதில் பார்த்தீங்கன்னா பொய்கை நல்லூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் கோரக்கர் சித்தர். இந்த கோரக்கர் சித்தரோட சிறப்பம்சம்னா அவர் எல்லாரும் சித்தர்கள்லாம் பரிபாஷையில் எழுதுவாங்க. அதாவது கொஞ்சம் சித்தர்களுக்கு மட்டும் புரியிற மாதிரி. ஆனால் இவர் நேரடியாக எழுதிடுவாராமா. சாதாரண எளிய மனிதருக்கும் புரிய முடியும். அப்போ அந்த அளவுக்கு எளிய மனிதரோட எளிமையாக இருக்கிற கோரக்கர் சித்தர். இந்த கோயில் இந்த இந்த கோயிலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிச்சயம் ஈஸியாக கனெக்ட் ஆகிறது கடகராசி கோரக்கர் சித்தர் நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆயிருக்கு. சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு எந்த சித்தரை வழிபடும் பொழுது அவங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க? எந்த நாள் வழிபடணும்? எதற்காக வழிபடணும்? நிச்சயமா. இப்ப இந்த சிம்மராசி அப்படின்னு பார்க்கும்போது, இதுல 2 நட்சத்திரம் இருக்கு. முழு நட்சத்திரமா இருக்கு. இதுல மகா நட்சத்திரம்னு ஒன்று. இதுல சிவவாக்கியர் அவர் பிறந்த நட்சத்திரம். இவரோட ஜீவ சமாதி பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் அருகில் உண்டு. அப்ப இந்த மக நட்சத்திரமா இருக்கலாம், இல்ல சிம்மராசியா இருக்கலாம். இந்த கோயில் சென்று வழிபாடு செய்யும்போது, அவங்க வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய தெளிவுகள், புரிதல்கள் நெறைய இருக்கும். இறைவன் திருவடி அடைய இது ஒரு ரூட்டு. அடுத்து பூர நட்சத்திரம். இது ஒரு முழு நட்சத்திரமா இருக்கு. சுக்கிரனோட அம்சம். அப்ப திருமணமா இருக்கலாம், குழந்தை, அப்புறம் பொருளாதாரம் அனைத்துக்கும் இந்த நட்சத்திரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல ராமதேவர். இந்த ராமதேவர் வழிபாடு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். இது திருப்பரங்குன்ற பக்கத்துல இருக்கும் இது ஒரு முறை சென்று வழிபாடு செய்யும் பொழுது, இது நெறைய சக்சஸ்க்கு நெறையா வந்திருக்கு. ராமதேவர் வழிபாடு எனக்கு வழிபாடு செஞ்சுட்டு அப்டேட் குடுத்தவங்க நெறைய பேர் இருக்காங்க. இது இந்த ராசிக்கு சிறப்பா இருக்கும். ஆனா ஒரு டைம் பார்த்தீங்கன்னா, அங்க அண்ணா உணவு உணவு தானமோ நீங்களே குடுத்துட்டாலும் சிறப்பா இருக்கும்ங்கிறது மாற்று இல்ல. கன்னி ராசியில ம். பிறந்தவங்க எந்த சித்தரை வழிபடும் பொழுது அவங்களுக்கு சிறப்பா இருக்குங்க? என்னைக்கு வழிபடணும்? எதற்காக வழிபடணும் ஐயா? அப்ப கன்னிராசி அப்படின்னு பார்க்கும்போது வழிபாடு புதன்கிழமை எடுத்துக்கிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா புதன்ங்கிறது அந்த நட்சத்திரத்தோட தன்மை ஃபர்ஸ்ட்டு. இதில நட்சத்திரம்ங்கிறது அஸ்த நட்சத்திரம் முழு நட்சத்திரமாக உடையாத நட்சத்திரங்கள் முழு பலனை கொடுக்கும். அப்போ அங்கே அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரத்திலே பிறந்த ஒரு சித்தர் இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா கரூரார். இந்த கரூரார் சித்தர் அவர் இருக்கிற ஊரே கரூரில் இருக்கார். அப்போ கன்னிராசிக்காரங்க கரூரார் சித்தர் என்று வழிபாடு செய்யும் பொழுது புதன்கிழமை என்று வழிபாடு செய்யும்போது நிறைய இதாக இருக்கும். குறிப்பா தியானம் பண்ணிக்கிறது நல்லாயிருக்கும். ஒரு நிலைய தியான நிலையிலிருந்து வேண்டுதல், உங்க மனமுருகி என்ன வேண்டுதலோ, எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அவர வேண்டி வணங்க உங்களுக்கு இறை அருள் உறுதியாக கிடைக்கும் என்பது மாற்று கருத்தே கிடையாது. துலாம் ராசியில பிறந்தவங்க எந்த சித்தர் வழிபடும் பொழுது அவங்களுக்கு சிறப்பா இருக்குங்க? எந்த நாள் வழிபடணும்? எதற்காக வழிபடணும் ஐயா? இப்ப துலாம் ராசி அப்படிங்கிறது சுக்கிரனோட அம்சம். இப்ப இதில பார்த்தீங்கன்னா, சனியும் உச்சம் பெறும். இதில சுவாதின்னு ஒரு முழு நட்சத்திரம் இருக்கு. இந்த சுவாதியில பிறந்தவர் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, புலிப்பாணி. இப்ப புலிப்பாணி எத்தனையோ சித்தர்கள் இருக்காங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா, புலிப்பாணி அப்படின்னு ஒரு போகர் அதாவது குருவும் ஃபேமஸ் ஆகி, சிஷ்யரும் ஃபேமஸ் ஆனது போகர். இந்த போகர் நட்சத்திரம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அப்ப சுவாதி நட்சத்திரத்தின் போகர் ஜீவ சமாதி. இது பழனி. பழனியில இருக்க பழனியில வைகாவூர் அப்படின்னு சொல்லுவாங்க. பழனி அருகில் இருக்கிறது. அங்க பொதுவாவே இந்த சித்தர் வழிபாடு செய்ய செய்ய துலாம் ராசிக்கு ஒரு ஆக்டிவேஷன் பாயிண்ட்டா இருக்கும். இதில இன்னல்கள் விலகுறது மட்டும் இல்லாம ஞானம் பிறக்கும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பொதுவாவே இந்த குடும்ப ரீதியாக, பொருளாதார ரீதியாக வெளிநாடுகள் சென்று வர்றதுக்கு நிறைய தடைகள் ஏற்பட்டதுக்கு இந்த போகர் சம்மந்தப்பட்டது மாரி போகர்னா அவர் குருநாதர். அவங்களையும் வழிபட்டு இந்த புலிப்பாணியும் வழிபடும்போது சக்சஸ் நெறைய ஆயிருக்கு. இது வாழ்வியல்ல வெளிச்சத்துக்கு இந்த நட்சத்திரம் கண்டிப்பா தேவை. விருச்சிக ராசியில பிறந்தவங்க எந்த சித்தரை வழிபடணுங்கய்யா? எந்த நாள் வழிபடலாம்? எதற்காக வழிபடணுங்கய்யா? ஆமா. விருச்சிக நட்சத்திரம் வந்து அனுஷம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு. அது முழுமையான நட்சத்திரம். அனுச நட்சத்திரத்தில பிறந்தவங்க உண்டு. அதில செவ்வாய்க்கிழமையும் அனுச நட்சத்திரம் சேரனாலும் பார்க்கலாம். இல்ல செவ்வாய்க்கிழமை பயன்படுத்திக்கலாம். இதில யாருன்னா வான்மீகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சித்தர் ஜீவ சமாதி பார்த்தீங்கன்னா, எட்டுக்குடியில் இருக்கு. அந்த எட்டுக்குடி அந்த ஊர்ல இருந்து சென்று ஒரு முறை செவ்வாய்க்கிழமையோ, இல்ல அனுச நட்சத்திரமோ ஒரு முறை சென்று வழிபாடு செய்யும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். இது இந்த சித்தர் வழிபாடு செய்யும்போது பொதுவாவே விரதம் இருந்து போங்க. ஏன்னா இது பிரசனத்தில வரும்போது ஒரு நாள் விரதம் இருந்து போங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்படி இல்லைன்னா, காலையில உணவு அருந்தாம ச சிவ வழிபாடு செஞ்சுட்டு, சிவனையும் வழிபட்டுட்டு, அங்க இருக்கிற அந்த சித்தரையும் வழிபாடு செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். சக்சஸ் ரேட் நெறையா வந்திருக்கு. அப்ப இந்த இதில கண்டிப்பா பயன்படலாம். எட்டுக்குடி போகும்போது அங்க இருக்க முருகர் கோயிலுக்கும் போலாம். முருகருக்கும், எட்டுக்குடி முருகருக்கும் இந்த 2 சேர்ந்தே போகலாம். ஒண்ணும் தவறு இல்ல. தனுசு ராசியில பிறந்தவங்க எந்த சித்தரை வழிபடணுங்கய்யா? எந்த நாள் வழிபடலாம்? எதற்காக வழிபடணுங்கய்யா? இப்ப தனுசு ராசிக்காரங்க பொதுவாவே பார்த்தீங்கன்னா, வாழ்வில் எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சா கூட இம்ப்ளிமெண்டேஷன் ஒண்ணு தான் இருக்கும். கண்ணுக்கு தெரியுது, ஆனா தடை ஏற்படுதுன்னு சொன்னது அந்த தனுசு ராசிக்காரங்க. அவங்களுக்கு சித்தர் கோயில்ல குடுத்தா கொஞ்சம் சிறப்பா இருக்கும். அதுல கேதுங்கிற ஒரு ஞானத்த குடுக்குற நட்சத்திரம் இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா, பதஞ்சலி முனிவர் பிறந்தவர். அது பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரத்துல அந்த அந்த இவர் இருக்காரு. இப்ப ராமேஸ்வரம் சிவன வழிபடுறீங்க, மத்தது போனா கூட அந்த பதஞ்சலி முனிவரையும் வழிபட்டு அந்த ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வரலாம். குறிப்பா ஒரு வியாழக்கிழமையோ, இல்ல கேதுவோட நட்சத்திரமான மூல நட்சத்திரம் அன்றோ சென்று வழிபாடு செய்யும்போது ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்போ வாழ்வில அடுத்த படிநிலை போறதுக்கும், வாழ்வில தடைகளை விலக்குவதற்கும் இந்த தனுசு ராசிக்கு உறுதியா தேவை. இவங்க சென்று வந்தா வெளிச்சம் நிச்சயமா கிடைக்கும்.
மகர ராசியில பிறந்தவங்க எந்த சித்தரை வழிபடணுங்க? எந்த நாள் போலாம்? என்ன பலன் கிடைக்குங்க? அ மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா, சித்தர் கோயில் பார்த்தீங்கன்னா, தட்சிணாமூர்த்தி அப்படின்னு வருவாரு. அங்க முழு நட்சத்திரமா இருக்கிற பார்த்தீங்கன்னா, திருவோண நட்சத்திரம். அது பாண்டிச்சேரி அருகில் அவர் ஜீவசமாதி இருக்கிற அம்சம் உண்டு. ஒண்ணு சனிக்கிழமை போய் அந்த சித்தர வழிபாடு செய்யலாம். அப்ப இல்லைன்னா, இந்த திருவோண நட்சத்திரம் அப்ப செஞ்ச தட்சிணாமூர்த்தி அந்த சித்தர் வழிபாடு செய்யும்போது, நெறைய நல்ல பலன் இருக்கு. ஒரு சில வெளிநாட்டு தடை, படிப்பு ரீதியான தடைகள் ஏற்பட்டது. நெறைய பேத்துக்கு இங்க அனுப்பியிருக்கேன். ரீசென்ட்டா கூட நான் குடுத்தது. வெளிநாட்டுக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப யுஎஸ்ல விசா கிடைக்குமா? இல்லையா? இந்த ஒரு பிரச்சனை. இந்த ட்ரம்ப் வந்துட்டாரு. அவங்களுக்கெல்லாம் நான் இந்த குடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த சித்தர் கோயில் தான். பாண்டிச்சேரி அந்த போய் அந்த சித்தர குடுத்துருக்கு. அவங்களுக்கு H1B விசா பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பிரச்சனையிலும் காம்படிஷன் இல்லாம கிடைச்சிருக்குங்கிறது ஒரு ஆச்சரியம். இது ரீசென்ட்டா கிடைச்ச அப்டேட்டா தான் சொன்னேன். ஆக மகர ராசிக்கு இந்த சித்தர் வழிபாடு மிக சிறப்பு. கும்ப ராசியில பிறந்தவங்களுக்கு எந்த சித்தரை வழிபடணுங்க? எந்த நாள் வழிபடணும்? என்ன பலன் கிடைக்கும்ங்க? இப்ப கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா, அவிட்ட நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு. அதுல அவிட்ட நட்சத்திரத்தில பிறந்தவர் பார்த்தீங்கன்னா, திருமூலர். அந்த திருமூலர் தான் திருமந்திரத்தை இயற்றியவர். பொதுவாவே இவரோட ஜீவசமாதி சிதம்பரத்தில இருக்கு. நம்ம பொதுவா பார்த்தீங்கன்னா, சித்தர் கோயிலுக்கு போயிட்டு வேற கோயிலுக்கும் போகலாம். அப்ப சிதம்பரம் அருகில் யாரெல்லாம் போறீங்களோ, இந்த சித்தர் கோயிலுக்கு ஒரு முறை இந்த கும்பராசிக்காரங்க சென்று வழிபாடு செய்யும் பொழுது, இது ஆகாய தத்துவத்துக்கு ஈஸியா இருக்கும். இந்த காற்று ராசி வேற. ஈஸியா ஆகாய தத்துவம், உள்ளுணர்வு வந்து உணர்த்தக்கூடிய ராசியில இந்த இது உண்டு. நெறைய பேத்துக்கு குடுத்துருக்கோம். ஆக மொத்தம் இந்த ராசியில ஒரு முறை சென்றாலே, இறைநிலை, இந்த ஆன்மீகம், ஜோதிடம், அப்புறம் ஞானங்கள் ஈஸியா கிடைக்கிறது. இந்த அவிட்ட நட்சத்திரத்தினாலும், இந்த சனிக்கிழமையும் சேருகின்றனால இன்னும் சிறப்பா இருக்கும். மீன ராசியில பிறந்தவங்க எந்த சித்தரை வழிபடணுங்க? எந்த நாள் வழிபடணும்? அதற்காக என்ன பலன் அவங்களுக்கு கிடைக்குங்க? ஆமா. இப்ப மீன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, பொதுவா பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு புதன் நட்சத்திரம் உண்டு. இந்த புதன் நட்சத்திரம் ரொம்ப சிறப்பாவும் வேலை செய்யும். மீனத்தில பார்த்தீங்கன்னா, புதன் நீச்சம்பாங்க. ஆனா, அந்த இடத்துல ஒரு ஆக்டிவேஷன் குடுக்குறதே பார்த்தீங்கன்னா, புதன் நட்சத்திரம் முழுமையா இருக்குது. இதுல சுந்தரனார் சித்தர். சித்தர் அவங்க வழிபாடு செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் மதுரையில தான் அவரோட ஜீவசமாதி வழிபாடு செஞ்சுட்டுருக்காங்க. நெறைய சக்சஸ் ரேட் உண்டு. இதுல ஒண்ணு வியாழக்கிழமை போகலாம். இல்லைன்னா ரேவதி நட்சத்திரம். இந்த மாரி 2ம் சேருகிற நாள்ல சுந்தரனார் சித்தர் வழிபாடு செய்யும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கு. இப்ப இந்த ரீசென்ட்டா கூட மீன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த உடல் உபாதைகள் சம்மந்தமா நெறைய வந்தாங்க. எப்படின்னா அங்க கொச்சா ராகு வேற போயிட்டுருக்கலாம். மன நெருக்கடி, உடல் உபாதைகள் சம்மந்தமா நெறைய பேத்துக்கு. ஒரு முறை சென்று அங்க வழிபாடு செஞ்சு கொஞ்சம் ஜீவசமாதியில அமர்ந்து வழிபாடு செய்ய ஒரு தியானம் செய்யும் பொழுது, அவங்களுக்கு ஏற்பட்ட மன நிறைவை சொன்னவங்க பல பேர். அப்ப ஒரு இறைவனிடம் முறையிடுறதுக்கு சுந்தரனார் அந்த ஜீவசமாதிங்கிறது நிச்சயம் ஒரு வைப்ரேஷன் இருக்குங்கிறது மாற்று கருத்தே இல்ல. இப்ப நம்ம 12 ராசிகளுக்கும் பிரத்யேகமா சித்தர் வழிபாடு அப்படிங்கிறத பார்த்தோம்யா. எந்த சித்தரை வழிபட்டா என்னெல்லாம் பலன் கிடைக்குங்கிறத நம்ம நேரத்து விலாவாரியா பேசியிருக்கோம். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைஞ்சிருக்கும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க.